இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் அவங்களுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். அந்த தகவலை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்மில் இந்த ஒரு தவறை தான் செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதில் முதல் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2002 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். பெட்டி 2 பெட்டி 3. அந்த பெட்டி 2 பெட்டி 3ல் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம 2ல் ஒரு பெட்டி நிரப்பினா போதும். ஆனால் அந்த நிரப்பக்கூடிய பெட்டி, அதாவது நீங்கள் 2002ல் இருந்தால் நீங்கள் பெட்டி 2 நிரப்பணும். நீங்கள் 2002ல் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லைன்னா பெட்டி 3ஐ என்ன பண்ணணும், நிரப்பணும். அப்படி 3வது நிரப்பும் போது நம்மளுடைய பெற்றோர்களுடைய தகவலோ யாராவது ஒருத்தவங்களது எடுத்து நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, அதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து கொடுத்துட்றாங்க. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கக்கூடிய பெயர் அப்படிங்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம பெயர் தான் எழுதுவோம். ஆனால் அந்த நம்ம பெயர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் கார்டில் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அப்போ இருந்த ஓட்டர் கார்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்கும், தப்பாக இருக்கும். நிறைய பேர்லாம் கேட்டிருந்தாங்க பேரில் பெரிய பெரிய மாற்றமெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த கார்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். அதனால அப்போ இருக்கிற மாதிரி எழுதாமல் நீங்கள் கரெக்டாக பெயர் எழுதி கொடுத்தாவே அந்த ஃபார்ம் என்ன ஆயிரும், அவங்க போட்டு பார்க்கும்போது வராது. அதனால் அப்போ இருந்த பெயர் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதணும். அதே மாதிரி நம்பர் அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த அட்டையுடைய எண் கேட்குறாங்க பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அட்டையுடைய எண் எழுதாமல் இப்போ இருக்கக்கூடிய அட்டையுடைய எண் எழுதிடுறாங்க. அப்படி எழுதுனீங்கன்னா சரிப்பட்டு வராது. ஒரு சிலருக்கு இப்போ அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அட்டை எண்ணாக இருந்திருக்கும், அவங்க மட்டும்தான் அதை எழுத முடியும். அது இல்லாமல் சிலருக்கு அட்டை எண் இல்லை அப்படிங்கிறனால இப்போ இருக்கக்கூடிய அட்டை எண் எழுதுனேன் அப்படிங்கிறாங்க. சில அட்டைகளுக்கு 2002ல் அட்டை எண் இல்லைங்கிறது உண்மைதான். அப்படி இல்லாட்டினா நீங்கள் காலியாக விட்டுறணும். நீங்கள் அட்டை எண் எழுதுனீங்கன்னா அவங்க எப்படி சரி பார்ப்பாங்கன்னா அந்த அட்டை எண்ணை டைப் பண்ணி தான் சரி பார்ப்பாங்க. ஒருவேளை அட்டை எண் இல்லாதப்ப நீங்கள் அதை காலியாக விட்டிங்கன்னா அவங்க பெயர் மற்ற தகவலை கொடுத்து சரி பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்து தப்பாக கொடுத்துட்டா அவங்க அந்த நம்பரை பார்த்துன்னுமே என்ன ஆயிடுவாங்க, இல்லை இந்த நம்பரில் அப்போ 2002ல் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணுறதுனா என்னென்னா, அதாவது அவங்க உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஆவணங்கள் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் இன்னும் மெனக்கிட வேண்டியது இருக்கும். இப்போயே வேலையை முடிக்காமல் அப்போ ஆவணம் வரையும் நம்ம போகக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடிய தகவல் 2002ல் இருந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி தான் மாவட்டம், மாநிலம். இந்த மாவட்டம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக தப்பு பண்ணுவோம். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாவட்டத்தை விட இப்போ மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதனால உங்களுடைய டிஸ்ட்ரிக் இப்போ கூட உங்களுக்கு அது உங்களுடைய இடம் டிஸ்ட்ரிக்டாக மாறிக்கலாம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருந்திருக்கும். அதனால அதை தெரிஞ்சு அப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சோ அதை தான் நம்ம எழுதணும். அதே மாதிரி அந்த பாகம் எண், அந்த எண்ணெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் தெரிஞ்சாலும் அப்போ இருந்த தகவலை தான் கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய பாகம் எண் இதெல்லாம் மேட்ச் ஆகாது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுனா இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க போட்டு செக் பண்ணும்போது அந்த தகவல் வராது. அப்போ என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க இந்த ஃபார்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆவணம் கொடுக்குற அளவுக்கு நிலைமை போயிடும். அதனால 2வது பெட்டி அல்லது 3வது பெட்டி நிரப்புறவங்க 2002 தகவலை தான் நம்ம நிரப்புறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ல நாங்கள் தவறாக இப்போ இருக்கிற பேர் எழுதிட்டோம், இப்போ இருக்கக்கூடிய அட்டை எண் எழுதிட்டோம்லாம் கேட்குறீங்க. தவறாக எழுதிட்டா நீங்கள் ஒயிட்னர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா அதை கரெக்டாக அடிச்சுட்டு பக்கத்தால் தெளிவாக எழுதணும். அதே மாதிரி பிஎல் ஓட்டை கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண போகிறாங்க, கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் பண்ண போகிறாங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி பதிவேற்றம் பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சுட்டாவே போதும், அந்த ஃபார்ம் சக்ஸஸ் ஆயிரும். அதனால் தப்பு பண்ணாலும் நம்ம அடித்தல் திருத்தலோடு எழுதலாம். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கணும். அப்படி முடியாமல் வந்துட்டாலும் அதை தெளிவாக பண்ணிட்டோம்னாவே என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்னர்லாம் யூஸ் பண்ணி அந்த சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், அடித்தல் திருத்தலை கூட நீங்கள் செஞ்சு வைக்கணும். இந்த 2வது பெட்டி 3வது பெட்டியில் இப்போ இருக்கிற எந்த தகவலுமே மேட்ச் ஆகாது. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகவல் தான் மேட்ச் ஆகும். அதை பார்த்துட்டு கொடுங்க. ஒருவேளை இன்னொருத்தவங்க கேட்கலாம், அதாவது எனக்கு 2வது பெட்டி கொடுக்கறக்கும் தகவல் இல்லை, ஏன்னா நான் இல்லை. அதே மாதிரி 3வது பெட்டி கொடுக்கறக்கும் என் பெற்றோரும் 2002ல் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் 2 பெட்டி காலியாக விடணும். அப்படி 2 பெட்டி காலியாக விட்டாலும் இந்த ஃபார்ம் என்ன ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக அது மறுபடியும் ஆவணங்கள் கேட்டு தான் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை வச்சே அக்செப்ட் பண்ணி உங்களை லிஸ்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நானும் இல்லை, என் பெற்றோர் இல்லாட்டினா எனக்கு வேறு வழி இல்லை, நான் காலியாக தான் அந்த ஃபார்மை கொடுத்தாகணும். முதல் பெட்டியை மட்டும் நிரப்பிட்டு கொடுத்துடணும். 2வது பெட்டி 3வது பெட்டி காலியாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவணம் கேட்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஆவணம் கொடுத்து தான் லிஸ்ட்டில் வர முடியும்.
இந்த லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, இந்த டிசம்பர் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை கொடுத்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுவாங்களாமா. அதனால டிசம்பர் 9க்கு அப்புறம் ஆவணம் கேட்காம உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் உங்கள் பேர் போனால் உங்களுக்கு வந்து ஃபார்ம் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். இல்லாட்டினா ஆவணம் கேட்டு ஆவணத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் உங்கள் பேரை கொடுப்பாங்க. அப்படி இல்லாதவங்க தான் என்ன ஆவாங்கன்னா, ஆவணமும் கொடுக்கல, தகவலும் வந்து தெளிவாக கொடுக்காதவங்க மட்டும்தான் என்ன ஆவாங்கன்னா இந்த தடவை ஓட்டர் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. அதனால் இதை கருத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல். தொடர்ச்சியாக நம்ம வந்து எஸ்ஐஆர் சம்மந்தமான தகவல்களையும் அப்டேட்களையும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அது உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும்.